நேயர்கள் அனைவருக்கும் கெட்டிமேளம் சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி. அஞ்சலி, இன்று ஒரு நாள் மட்டும் நான் என்னுடைய வீட்டில் அக்காவோட தங்க போறேன், அதற்கு அனுமதி தாருங்கள் என கேட்டதும் மகேஷ் முகம் மாறுவதுடன், இல்லை, உன்னை வீட்டை விட்டு நான் மட்டும் எப்படி தனியாக இருப்பேன், நான் உன்னோட வந்து உன்னோடைய வீட்டில் நான் தங்குகிறேன் என மகேஷ் கூறியும், அதற்கு அஞ்சலி, நீங்கள் வசதியாக இருந்து வாழ்ந்து வந்தவங்க, எங்களுடைய வீட்டில் நீங்க எப்படி வந்து தங்குவீங்க என்று கூறியதும், எங்கட வீடு சும்மா எந்தவித வசதியும் இல்லாத வீடு, அங்கே நீங்க எப்படி வந்து தங்குவீங்க என கூறியதும் அதற்கு மகேஷ், இல்லை, எனக்கு அது பிரச்சனை இல்லை என்று கூறினான். அதற்கு காரணம், அஞ்சலி தனியாக தனது அம்மா வீட்டில் தங்கினாள், தன்னை பற்றியும் சகல விடயங்களையும் கூறிவிடுவாள் என சந்தேகம் கொள்கிறான். அதற்கு காரணம், தான் தனிமையில் கதவுகளை அடைத்துவிட்டு அஞ்சலியை தனியாக வைத்ததும் பொம்மைகளோடு தனிமையில் பேசுவதும், இப்படியாக மகேஷின் கொடுமைத்தனத்துக்கு அளவே இல்லை. அதன் பிறகு, சரி, நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து தங்குங்க, எல்லாத்தையும் பொறுத்துக்கணும் என கூறினாள் அஞ்சலி. மகேஷியும் அஞ்சலியின் தாய் வீட்டுக்கு செல்கிறான். அங்கே சென்றதும் அஞ்சலியையும் மாப்பிள்ளையையும் அனைவரும் வரவேற்றவர்களாக அங்கே இருந்த சமயம், எல்லோரிடமும் மகேஷ் கதைத்து கொண்டிருந்த சமயத்தில் முருகன் அங்கே வந்து என்றி கொடுக்க, மகேஷ் முருகனை யார் இது என கேட்க, இவன் எங்களுடைய மகன் மாதிரி, எங்களுடைய குடும்பத்தில் ஒருவன், இவனை நாங்கள் விடுதி ஒன்றில் எடுத்து வளர்க்கிறோம் என்று கூற, அதன் அடிப்படையில் எப்படியோ முருகனை பார்த்து சந்தேகம் கொண்டவனாக அந்த இடத்தில் இருந்து நாம் எப்படியோ விட்டுவிட்டு செல்ல வேண்டும் என திட்டம் போடுகின்றான் மகேஷ். இவ்வாறாக கெட்டிமேளம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.